கடந்த வெள்ளிக்கிழமை கேரள முஸ்லீம் கல்ச்சுரல் சென்டர் கேஎம்சிசி சார்பாக ஜிசானில் ஹைப்பர் பாண்டாக்கு ஆப்போசிட்டில் ஃபுட்பால் கிரவுண்டு ஒன்று இருக்குது. அங்கே தான் வந்து இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நானும் போய் கலந்துக்கிட்டேன். அதில் நிறைய ஆண்கள் பெண்கள் அதிகமானோர் வந்து கலந்துக்கிட்டாங்க. பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு வந்ததுமே எல்லாருக்குமே என்ன பண்ணாங்க, அழகாக லைனில் உட்கார வச்சு பேரிச்சம்பழம், ஃப்ரூட்ஸு, தண்ணி, ஜூஸு, சமோசான்னு கொடுத்தாங்க. அப்புறம் மகரிப் தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு பிரியாணி பார்சல் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அது சூப்பராக இருந்தது. ஒரு ஆளுக்கு போதுமானதாகவும் திருப்தியாகவும் இருந்தது. சரி, ஓகே. இந்த கேஎம்சிசி அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். இந்த கேஎம்சிசி அதோட ஃபுல் மீனிங் கேரள முஸ்லீம் கல்ச்சுரல் சென்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து நம்ம இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரியில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா கேரள மாநிலத்தை சேர்ந்த மக்களுக்கு அதிகமாக வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இது என்னென்னலாம் செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ரமலான் மந்தில் பல இடங்களில் பல கல்ஃப் நாடுகளில் இஃப்தார் விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு ஜாதி மதம் பார்க்காம உதவி செய்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவ உதவிலாம் செய்கிறாங்க, கல்வி உதவி செய்கிறாங்க. இங்கே வெளிநாட்டில் இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்தால் சட்ட ரீதியாக அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. யாராவது இறந்துட்டா கூட அவங்க உடம்பை இந்தியா கொண்டு போகிறதுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கேஎம்சிசி அப்படிங்கிறது சவுதி அரேபியாவுடைய பல நகரங்களில் இதோட பிரான்ச்சஸ் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இஃப்தார் உண்மையிலே சூப்பராக சிறப்பாக முடிஞ்சது. நம்மளும் கிளம்ப ஆரம்பித்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.